பாதிக்கப்பட்ட அழகேந்திரன் அவருடைய குடும்பத்தினருக்கு நண்பர்கள் சார்பாக ஒரு 25,000 ரூபாயை நிவாரணமாக நம்ம வழங்குகிறோம். பாருங்க. தம்பி அழகேந்திரன் ஆணவ படுகொலையை கண்டித்தும் ஆணவ குற்றங்களுக்கு எதிராக தனிச்சட்டம் ஏற்று கோரியும் இங்கே நடைபெற கொண்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் அன்பு சகோதரர் நாகை திருவள்ளுவன் அவர்களே, மூத்த தோழர்கள் எல்லாளன், அண்ணன் பீதா பாண்டியன், கனியமதன், அன்பு மகள் கௌசல்யா, தோழர் செல்லக்கண்ணு உள்ளிட்ட அனைத்து தோழர்களுக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய எவிடன்ஸ் அமைப்பினுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய மனித உரிமை தளத்தில் 30 ஆண்டு காலத்தில் இது போன்ற ஒரு கொடூரமான ஆணவ கொலை நான் பார்த்ததில்லை. தலையை தனியாக துண்டித்து அந்த அழகேந்திரனை நிர்வாணமாக்கி சித்திரவதை செய்து கொடுமைப்படுத்தி அந்த உடம்புல அதுக்கப்புறம் வெட்டி காயப்படுத்தி இந்த மருத்துவமனையில் போடுகின்ற போது கிட்டத்தட்ட அழகேந்திரனுடைய உடலில் புழுக்கள் நெளிகிற அளவுக்கு இந்த சிஸ்டம் இங்கே இருந்திருக்கிறது. எவ்வளவு தூரம் அந்த இளைஞன் துடித்திருப்பான், அழகேந்திரன் எவ்வளவு தூரம் துடித்திருப்பான். உண்மையில் சொல்கிறேன், இந்தியாவில் இந்த பிரச்சனை இந்திய அளவில் பேசப்பட்டிருக்க வேண்டும். கோகுல்ராஜ் போன்று பேசப்பட்டிருக்க வேண்டும். சங்கர் படுகொலை போன்று பேசப்பட்டிருக்க வேண்டும். இளவரசன் படுகொலை போன்று பேசப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் ஒட்டுமொத்த சமூகமும் கள்ளத்தனமாக இருப்பது நம்முடைய ஜனநாயகத்துக்கு ஏற்புடையதல்ல. அந்த கள்ளத்தனத்தை உடைக்கிற வேலையை தமிழ் புலிகள் செய்திருக்கிறார். தமிழ் புலிகள் கட்சி இல்லை என்றால் இந்த பிரச்சனை வெளியே வந்திருக்கார். தமிழ் புலிகள் கட்சி இல்லை என்றால் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்க மாட்டார்கள். தமிழ் புலிகள் கட்சி இல்லை என்றால் அந்த ஒத்த குற்றவாளியோடு முடித்திருப்பார்கள். பல குற்றவாளிகள் இருக்கு, 6 பேர் ரிமாண்ட் செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் அதுக்கு ஒற்றை காரணம், ஒரே காரணம் தமிழ் புலிகள் என்பதை நான் மிகவும் பாராட்டுகிறேன். அது மிகப்பெரிய, இன்றைக்கு அவர்கள் என்னிடம் சொன்ன போது அவ்வளவு கொடூரமான கொலை. நான் நேரடியா போய் அவங்க அந்த குடியிருப்புக்கு போனேன். ஓரத்தில் இருக்கு, செட்டியார் குடியிருப்பு இருக்கிறது, நாயுடு இருக்கிறார்கள், செட்டியார் இருக்கிறார்கள், அதுக்கப்புறம் தேவேந்திர குலம் சமூகம் இருக்கு. தேவேந்திர குலம் சமூகத்தை தாண்டி அது உள்ள பார்த்து ஓரத்தில் ஒரு ஓரத்தினுடைய விளிம்பில இந்த 8 குடும்பத்தினர்கள் அங்க வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தம்பி அவன் அழைத்த இந்த போராளி என்கிற பிரபாகரன் அழைத்து டூவீலர் சென்று கொண்டிருக்கும் போது அந்த தம்பி புத்திசாலித்தனமாக அந்த பிரபாகரனுடைய புகைப்படத்தை செல்போனில் அரவிந்த் என்று சொல்லக்கூடிய தம்முடைய தம்பிக்கு அனுப்பியிருக்கிறான். அதுதான் அவன் பண்ண ரொம்ப நுட்பமா பண்ணினது. நம்பி போயிருக்கிறான், எதுவும் செய்ய மாட்டார்கள் என்று நம்பி போயிருக்கிறான். ஆனால் இத்தகைய ஒரு படுகொலை, அந்த புகைப்படத்தை பார்த்தீங்கன்னாக்கா எப்படி இருக்கு பாருங்க. முதல்ல 2004 ஒரு ஆணவ படுகொலையை நாங்க ஆய்வுக்கு போகும்போது பையன் தலித் பையன், பொண்ணு நாய்க்கர் பொண்ணு நிலக்கோட்டை பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல அழைத்து வந்து பிரிச்சு வைக்கிறாங்க. பிரிச்சுட்டு வந்து அந்த பொண்ணை ஊருக்கு கூட்டு போய் ஊர்ல இருக்கக்கூடிய மந்தையில நாய் சங்கிலியால கட்டி போடுறான். நாய்க்கு வைக்கிற அலுமினிய தட்டுல சாப்பாடு போடுறான். ஊர்ல எல்லாத்தையும் வரிவசூல் பண்ணி ஒரு தண்ணீர் லாரி டேங்க்ல வேப்பிலையும் மஞ்சளையும் போட்டு ஊரையே கழுவி விடுறான், கோவிலை கழுவி விடுறான். 3 நாள் கழிச்சு அந்த பொண்ணுக்கு விஷ ஊசி போட்டு கொண்டுறான். இது 2004.
2024 அதே சம்பவம். இங்க இருக்கக்கூடிய பட்டுக்கோட்டையில சாதி மறுப்பு தம்பதியினர் போய் பல்லடம் ஸ்டேஷன்ல கோயம்புத்தூர் போய் எங்களுக்கு ஆபத்து இருக்குன்னு சொன்ன பிறகு கூட அங்க யாருன்னு பாத்தீங்கன்னாக்க தேவேந்திர குல பையன் பொண்ணு, கள்ளர் பொண்ணு. அந்த போலீஸ்காரன் என்ன பண்றான், அவங்க அப்பா அம்மா கிட்டே பொண்ணை பிரிச்சு கொடுக்குறான். பொண்ணை கூட்டு போறாங்க. 15 நாள் ஆச்சு. அன்னைக்கு நைட்டே போய் வேப்ப மரத்துல புளிய மரத்துல தூக்கு மாட்டி கட்டி கொன்று கட்டில போட்டு ஒரு 3 கிலோமீட்டர் புதைச்சிருக்கிறான். ஊரே வேடிக்கை பார்த்திருக்கு. ஒட்டுமொத்த ஊரே வேடிக்கை பார்த்திருக்கு. இது எவனும் வெளியில சொல்லல. 15 நாள் கழிச்சு இந்த தேவேந்திர குல இளைஞர் என்ன சொல்றான், போய் என்னடா என் பொண்டாட்டியை காணும் போலீஸ்ல கொடுக்கும் போது தான் விசாரணை பண்ணும்போது தெரியுது எரிச்சிருக்கானுங்க. கரிமூட்டை போட்டு சுடுகாட்டில் வச்சு எரிச்சிருக்கிறான். ஆனா தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்றாரு தமிழகத்தில் ஆணவ கொலை நடக்கவில்லை என்று. இந்த ஜனவரி மாதத்திலிருந்து இதுவரை 9 சாதி ரீதியான ஆணவ படுகொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. கடந்த வருடம் 2023 ஏப்ரல் மாதம் 4 ராஜ்யசபால கொஸ்டின் அவர்ல சொன்ன ஒரு விவரம் என்னன்னா, தமிழ்நாட்டில் 2017 இருந்து 2021 வரை 3 ஆணவ கொலை நடந்திருக்குன்னு சொல்றான். எங்களுடைய ஆய்வுல 90 ஆணவ கொலை நடந்திருக்கு. ஆனா அவன் சொல்றது 3 ஆணவ கொலை. தமிழ்நாட்டுடைய வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா 30 ஆண்டு காலினுடைய வரலாறுல 6 ஆணவ கொலைகளுக்கு தண்டனை கிடைச்சிருக்கு. சங்கர் கௌசல்யா வழக்கு, கோகுல்ராஜ் வழக்கு, அதுக்கப்புறம் நாகப்பட்டினம் அபிராமி, திருவாரூர் அமிர்தவல்லி, இங்கே திருநெல்வேலி கல்பனா வழக்கு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா கோகுல்ராஜ் வழக்கு. ஒரு உண்மையை சொல்றேன், இந்த 6 வழக்குல 2 வழக்கு பறையர்கள் சம்பந்தப்பட்டவர்கள், 4 தேவேந்திர குல வேளாளர் சம்பந்தப்பட்ட வழக்கு. ஆனால் ஒரு பக்கம் நம்ம தேவேந்திர குல பக்கம் நின்று சாதி வெறிகளுக்காக போராடுகிறோம், இன்னொரு பக்கம் அங்கேயும் இந்த சாதி ஊறி போயிருக்கின்றது. பேராபத்தாக தான் பார்க்கிறேன். ஆனால் அதை கண்டித்து இன்றைக்கு தேவேந்திர குல சமுதாயத்தினுடைய பிரதிநிதியாக வருபவர்கள் அதை ஒட்டுமொத்தமாக கண்டிப்பதுதான் தமிழ் புலிகளுடைய வெற்றியாக நான் பார்க்கிறேன், ஜனநாயகத்தின் வெற்றியாக. தோழர்களே, ஏன் இவருக்கு ஆணவ கொலை தனிச்சட்டம் நம்ம கேட்கிறோம்? முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றாரு ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் தேவையில்லை, ஏற்கனவே எஸ்எஸ்டி வழக்கு இருக்கின்றார். கடந்த 3 ஆண்டுகளாக 16 மாநிலங்கள்ல கூட்டம் நடத்தி 16 மாநிலங்கள்ல, பஞ்சாப்ல, ஹரியானால, தமிழ்நாடு, ஒரிசா, குஜராத், என்னுடைய தலைமையில் கூட்டம் நடந்துச்சு. 600 பேர் சேர்ந்து ஒரு சட்டத்தை எழுதணும். ஒட்டாளு 2 ஆள் 600 பேர் சேர்ந்து எழுதி கொண்டு போய் தமிழ்நாடு முதலமைச்சரை நான் பார்த்து 2022 செப்டம்பர் மாசம் பார்த்து இந்த டிராப்ட் இருக்கு, 27 பக்கம் டிராப்ட் இருக்கு, இதை நீங்கள் சட்டமாக்குங்கள் என்று அவரிடம் கொடுத்தோம். நான் கன்சல்ட் பண்ற கதிர் அவர்கள் சொன்னார். ஆனால் இப்ப என்ன சொல்றாரு, நான் மாத்தி பேசுறேன். மொத்தம் 45 எம்பிக்களை பாராளுமன்றத்தில் தனித்தனியாக சந்தித்து இந்த டிராப்ட் கொடுத்து பார்லிமெண்ட்ல பேசணும்னு சொன்னோம். இது இன்னும் சொல்றேன், திருச்சி சிவா, ஆர் ஆசா, கனிமொழி, திமுக எம்பிகள் தனிச்சட்டம் ஏற்ற வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் பேசினார்கள். விடுதலை சிறுத்தைகள் சார்பாக எழுத்து தமிழர் அண்ணன் திருமாவளவன், ரவிக்குமார் போன்றவர்கள் பேசினாலும் திமுக சார்பாக பேசினாங்க. ஆனால் இன்றைக்கு ஆணவ கொலை தனிச்சட்டம் தேவையில்லை என்றாங்க. ஒருவேளை சங்கர் படுகொலையை வழக்கில் சங்கர் கொல்லப்படாமல் கௌசல்யா கொல்லப்பட்டிருந்தால் எஸ்சிசி வழக்கு போட்டிருப்பாங்களா? 2 பேர் ஒரே சாதி, தேவர் சமூகம், எஸ்சிசி வழக்கு போட்டுக்க முடியுமா? அந்த எஸ்சிசி வழக்கு போட்டதுனாலதான் இந்த வழக்கு இதுவரை நின்றுச்சு. கோகுல்ராஜ் வழக்குல நம்முடைய நீதியரசர் சம்பத்குமார் கொடுத்த ஒரு முக்கியமான இடம் இருக்கு. அந்த இடம் அந்த சாதிவரையின் யுவராஜுக்கும் சுவாதிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சாதிவரையின் யுவராஜுக்கும் கோகுல்ராஜுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. தன்னுடைய சாதி பொண்ணை காதலிச்சுட்டான் என்றதுக்காக தான் அவனை வெட்டி தலையை வெட்டி துண்டிச்சு போட்டிருக்கிறான். எவ்வளவு பெரிய படுகொலை! ஆனால் ரோட்ல வச்சு வெட்டுறது ஒரு விதமான படுகொலை. காட்டுக்கு இழுத்துட்டு போய் தலையை வெட்டி, கையை வெட்டி, காலை வெட்டி, ஆணுறுப்பை வெட்டி
நடத்துற இந்த படுகொலை என்பது மிகப்பெரிய ஒரு ஜாதிய சைக்கோ படுகொலையாக நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எவ்வளவு ஒரு கொடூரமான படுகொலை. இது எப்படி ட்ரைனில் எடுத்து நீ ஒரு புலனாய்வு என்னவா இருக்கு? இந்த 6 ஆணவ படுகொலை வழக்குல எத்தனை வழக்கு நாங்க ஹைகோர்ட் போன அப்பீல தோத்து போகுது? அந்த சாராம்சம் எப்படி குறைஞ்சு போகுது? கௌசல்யாவுடைய ஏவல் குற்றவாளி சின்னசாமி ஹைகோர்ட்ல விடுவிக்கப்படுறார். எவ்வளவு பெரிய கொடுமை! ஹைகோர்ட்ல விடுவிக்கப்படுறார். ஆனால் பல முறை சொல்லுவாங்க, கௌசல்யாடம் கேட்டாங்கன்னா உங்க அப்பா விடுவிச்சுட்டாங்களான்னு. அப்ப கௌசல்யா சொல்லுவோம், எங்க அப்பான்னு சொல்லாதீங்க, அக்யூஷன் நம்பர் 1 சொல்லுங்க. அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய அந்த தைரியம் தில் இருக்கு பாருங்க. எங்கே வராது. 2012 ஆணவ கொலைக்கென்று ஒரு டிராஃப்ட் நேஷனல் கமிஷன் கொண்டு வந்தாங்க. அன்லாஃபுல் அசெம்பிளி இன்டர்ஃபரன்ஸ் ஃப்ரீடம் ஆஃப் மேட்ரிமோனி அலையன்ஸ் ஒரு டிராஃப்ட் இருக்கு. அந்த டிராஃப்ட் பார்லிமெண்ட்ல டேபிள் கூட போடப்படல. 2010-11 காங்கிரஸ் அரசாங்கம் சொல்லிச்சு, அப்போது சட்ட அமைச்சராக இருந்த வீரப்ப மொய்லியும் உள்துறை அமைச்சராக இருந்த ப. சிதம்பரமும் நாங்கள் ஆணவ கொலைக்கென்று தனிச்சட்டம் கொண்டு வருவோம் சொன்னாங்க. இதுவரை கொண்டு வரல. இப்போது எல். முருகனாக இருக்கக்கூடிய இணை அமைச்சர் எஸ்சிசி கமிஷனுடைய வைஸ் பிரசிடண்டா இருக்கும்போது அவரும் சொன்னார், நாங்கள் ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் கொண்டு வந்துவோம். ஆனால் இதுவரை கொண்டு வரல. 2014 சுப்ரீம் கோர்ட் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் கிடைச்சு எத்தனை மாநிலங்கள்ல ஆணவ கொலை நடக்குது? 22 மாநிலம் ஒத்துக்கிட்டாங்க. தமிழக அரசு இருக்குன்னு சொல்லல, இல்லைன்னு சொல்லல. ஆணவ கொலை கேஸ் நடத்தலாம் சாதாரணமான கிடையாது. அதனுடைய பண்டல் கௌசல்யாடைய கேஸ்ல கிட்டத்தட்ட 6000 பக்கம் குற்றப்பத்திரிக்கை. 6000 பக்கத்தையும் உச்ச நீதிமன்றத்துக்கு கொடுக்கணும். எல்லாத்தையும் மொழிபெயர்க்கணும். மொழிபெயர்க்கணும்னா உட்கார வச்சு ஒரு 15 பேரை உட்கார வச்சு 1 மாசம் மொழிபெயர்க்கணும். என்ன சாதி அந்த மொழிபெயர்ப்புனா சாதாரண மொழிபெயர்ப்பு, சட்டம் சார்ந்த மொழிபெயர்ப்பு. அங்க கொடுக்கப்பட்ட கேஸ்ல கூட முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னாரு, அந்த A1 குற்றவாளி வெளியே வருகிற போது கௌசல்யா கவலைப்படாதே, நாங்கள் உங்களோடு இருக்கிறோம். ஆனால் 2020 ஜூன் மாசம் 22ஆம் தேதி வந்த இந்த வழக்கில் இதுவரை தமிழக அரசு மேல்முறையீடுக்கு எந்த எஃபெக்ட் எடுக்கல. கௌசல்யா சார்பாக, அவங்க தம்பி சார்பாக, அதுக்கப்புறம் ஸ்டேட் ஒரு வழக்கு போடுறான். அதுல 300 பக்கத்தை டாக்குமெண்ட் எடுத்துட்டு ஃபைல் பண்றான். எங்க சுப்ரீம் கோர்ட்ல அந்த 300 பக்கம் டாக்குமெண்ட் இல்லைன்றது நம்ம தான் கண்டுபிடிச்சு சொல்ல வேண்டியதாக இருக்கு. நான் கேட்கிறேன், எதிர்கட்சியாக இருக்கிற போது ஸ்டாலின் மிக வலிமையான ஒரு தலைவராக இருக்கிறார். ஆளுங்கட்சியாக மாறுகிற போது அவர் வேற மாதிரி இருக்கார். எப்போதுமே திமுக எங்களுக்கு எதிர்கட்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். எதிர்கட்சியாக இருந்தாலும் எங்க பக்கம் இருக்கிறீங்க. ஆளுங்கட்சி அதுக்குன்னு எடப்பாடி உட்கார வைக்க முடியாது, பிஜேபி RSS உட்கார வைக்க முடியாது. தமிழ் புலிகள் போன்று, எழுச்சி தமிழர் போன்ற ஆட்கள் உட்கார்ந்தாதான் அந்த மேடை நல்லா இருக்கும். ஏன்னா நம்முடைய அண்ணல் அம்பேத்கர் சொல்லுவார், ஒரு இடத்துல சொல்லுவாரு, எவெல்லாம் ஒடுக்கப்படுறானோ அவன் கையில் அதிகாரத்தை கூட. ஏனென்று சொன்னால் அவன் தான் அடித்தட்டு மக்களுடைய வழிகளை உணர்ந்தவன், ஜனநாயகத்தை காப்பான் என்று சொல்வார். அவன் கையில் ஆட்சி கொடுங்க. இல்ல இவை எல்லாம் மல்லாட்டு கம்பெனிக்காரன் ஓனம் கையில் ஆட்சி கொடுத்தா என்ன தெரியும் அவருக்கு? நான் கேட்கிறேன், பச்சையாக விமர்சனம் செய்கிறேன். ஸ்டாலின் பயப்படுகிறான். தன்னுடைய ஜாதியில் இருக்கக்கூடிய இடைநிலை சாதிக்காரர் இருக்கிறான் பாருங்க, அங்க இருக்கக்கூடிய மன்னியர்களுக்கும் கவுண்டர்களுக்கும் தேவர்களுக்கும் எங்கே மாவட்ட செயலாளர்கள் குறிப்பிட்ட செயலாளர்கள் பயத்துக் கொண்டுதான் தனிச்சட்டம் ஏற்று ஸ்டாலின் பயப்படுகிறார். நான் முதல் குற்றவாளியாக ஸ்டாலின் சுட்டிக்காட்டுகிறேன். எனக்கு இந்த அடிப்படையில் பேசுகிறேன். நீங்க ஏன் தனிச்சட்டம் ஏற்ற முடியல? அப்புறம் எதுக்கு எங்களை ஏமாத்துறீங்க? திராவிட மாவட்டத்தில் ஏன் சொன்னீங்க? உங்களுக்கு ஓட்டு போட்ட பாவத்துக்கு நான் ஓட்டு போட்டேன். இப்ப கூட நடந்த ஓட்டுல போட்டு வெங்கடேசன் போட்டார். இடதுசாரி கட்சி தோல்மணிக்கான்னு போட்டோம். சாபக்கேடு வழியில் எதிர்காலத்தில் போட வேண்டிய நிலைமை அங்கதான் இருக்கு. ஏன்னா நல்ல தலைமை இல்ல. அதனாலதான் சொல்றேன், 2 காரணம். ஒரு கோரிக்கையை வைக்கிறேன், தனித்த ஒரு அடையாளம் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அரசியல் எழுச்சி கண்டிப்பாக சொல்றேன். அப்பதான் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஆணவ கொலைக்கான தனிச்சட்டம் கண்டிப்பாக தேவை. ஏன்னா 2018 சக்தி வாகினி கேஸ்ல 20 கைட்லைன்ஸ் சொல்லியிருக்கு சுப்ரீம் கோர்ட். ஒரு ஸ்டேட்டும் கடைபிடிக்கல. அதுல சொல்றான், ஆணவ கொலை இன்டர்காஸ்ட் மேரேஜ் கப்பலுக்கு எங்கெல்லாம் த்ரெட் இருக்குன்னு சுவமோட்டோ எடுத்து போகணுன்றான். யாரும் புகார் கொடுக்கணும் அவசியம் இல்லை, தானாகவே முன் வந்து போகணுன்றான். அப்படி எங்க போறானா அவனை போய் சாதிவாதிகளை எச்சரிக்கணும்ன்றான், காவ பஞ்சாயத்து எச்சரிக்கணும்ன்றான். இங்க நம்ம தமிழ்நாடு கேஸ் இருக்கு, ஆறுமுக சேர்வை வெர்சஸ் தமிழ்நாடு என்ற ஒரு பிரபல கேஸ் இருக்கு. ஜாதி பஞ்சாயத்து காவ பஞ்சாயத்து ஒண்ணு. இதுல பெத்தவனே கொலை பண்றான்.
அரசியல் கொலை இருக்கு, எஸ்எஸ்டி கொலை இருக்கு, பெண்கள் கொலை இருக்கு, தொழில் கொலை இருக்கு. எதிரி ஒருத்தர் இருப்பான், ஆனா எங்க குடும்பத்தில் இருக்கிற கொலை பண்ணுவான். யார் கேஸ் நடத்துறது? பிஓ வந்து கம்ப்ளைண்டா இருப்பான். பிஓ வந்து பகிர்ச்சிக்குவானா, அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதுக்கு தகுந்த மாதிரி சமரசம் செஞ்சு கொள்வான். இப்படிதான் நடக்கும். அப்ப உள்ளுக்குள்ள ஜாதி குழுக்கள் இருக்கு, பல விஷயம் இருக்கு. இந்த மாதிரியான இன்னைக்கு ஜாதி குழுக்களுக்கு மிகப்பெரிய வழிவிட்டவர் யாருன்னு சொன்னா மருத்துவர் ராமதாஸ் தான். அவர் தான் நமக்கு எதிராக கொம்பு சீவி விட்டார். நாங்கள் 80 விழுக்காடு, நீங்கள் 20 விழுக்காடு சொன்னார். அன்னையிலிருந்து தான் இந்த யுவராஜ் போன்ற அடிவிரடி பொறுக்கிகள் எல்லாம் வெளிவர ஆரம்பிச்சோம். ராமதாஸ் போட்ட அந்த விதை இன்றைக்கு பல இடங்கள்ல வந்து பிரதிபலிக்கதான் நான் பார்க்கிறேன். அதனால இந்த தனி சட்டம் என்பது என்னன்னாக்கா நீண்ட நெடிய ஒரு ப்ராசஸ். எனக்கு தெரியும் அந்த வழக்கை ஒவ்வொரு வழக்கா நான் பார்க்கிறேன் அடிப்படையில் சொல்றேன். கடுமையான உழைப்பு இருக்கிறது, அவ்வளவு நுணுக்கங்கள் இருக்கு. ஒரு ஆந்திராவில் ஒரு கேஸ் போய் பார்த்துட்டு வந்தேன், இதோட நான் முடிச்சுக்கிறேன். அந்த ஆந்திரால அந்த பொண்ணு வந்து, அந்த பையன் பேரு பிரணாய், அந்த பொண்ணு அமிர்தா. 3 முறை போயிட்டு வந்திருக்கேன். அந்த எஸ்பி என்று கேட்டாரு, கௌசல்யா கேஸுடைய சார்ஜ் ஷீட் கொடுங்க, எங்களுக்கு மாடல் கிடையாது. ஆந்திராவுடைய தெலுங்கானா எஸ்பி கூப்பிட்டு கேட்கிறாரு, எங்களுக்கு மாடல் இல்லை, அனுப்பி வைங்கன்றாரு. அப்புறம் நான் நோட்ஸ் போட்டு அனுப்புறோம், இப்படிதான் இந்த இது கண்டுபிடிச்சாங்கன்றதான் அனுப்புறோம் அவருக்கு. அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன், நீ எப்படி அவனை காதலிச்சேன்னு கேட்டேன். அப்ப அந்த பொண்ணு சொன்னா, எங்க அப்பா மாருதிராம் மிகப்பெரிய பணக்காரர், அவர் சொல்லி கொடுத்தாரு, யாருக்கிட்டையும் பாகுபாடு காட்டக்கூடாது, யாருக்கிட்டையும் பாகுபாடு காட்டக்கூடாது, இருக்குன்னு பாகுபாடு காட்டக்கூடாது, இல்லைன்னு பாகுபாடு காட்டக்கூடாது, எல்லோருடையும் அன்பாக பழகணும், சமத்துவமா பழகணும். ஆனால் எஸ்சியை கண்டா மட்டும் பேசாத, எஸ்சியை கண்டா மட்டும் பேசாத. எஸ்சிக்கள் என்பவர்கள் இந்த நாட்டில் பாவப்பட்டவர்கள், அவர்களோடு பேசினா நம்ம குடும்ப விலகிடும், விலகாம போயிடும் சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த பையன் வகுப்புல நான் எஸ்சின்னு சொல்லியிருக்கேன். அப்ப அந்த பொண்ணு சொல்றா, அந்த பையனை நான் பார்த்த பிறகு எங்க அப்பா யாரு கூட பேசாதுன்னு சொன்னாரோ அந்த பையன் தான் உலகத்தில் மிக அழகான ஒரு இளைஞனாக என் கண்டுகிட்டு அந்த பொண்ணுடைய பதிவை அதில் போடுறாங்க. அதனால எல்லாருக்கும் காதல் வரும், காதல் வரல அப்படின்னா மனநோய் இருக்குன்னு அர்த்தம். தயவு செய்து மருத்துவரை பாருங்கள் என்று அர்த்தம். ராமதாசும் காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிருப்பார். இன்னைக்கு எவன் அந்த ஜாதி தூண்டுறானோ அவன் எல்லாமே ஒரு விதத்துல பண்ணிட்டு இருப்பான். பொம்பளுடைய உடம்ப சாதி தூய்மண்டலமா பாக்குறான். என் ஜாதிக்கார பொண்ணுக்கு என் ஜாதியை கல்யாணம் பண்ணி கொடுத்தா என் ஜாதி காப்பாற்றப்படுதுன்னு பாக்குறான். அந்த ஒரு காஸ்ட் பியூரிட்டி இன்ஸ்டிடியூஷன், அதே மாதிரி ஜாதி உற்பத்தி பண்ற நிறுவனமாகவும் பாக்குறான். ஆனால் உலகத்துல சொல்றேன், மிகப்பெரிய ஜனநாயகவாதிகள் யார் என்று சொன்னால் என்னை பொறுத்தவரை தலித் பெண்கள் தான். நம்ம வீட்டு பெண்கள் அப்படின்னா பார்க்க மாட்டாங்க. நம்ம வீட்டு பெண்கள் அது என்னன்னு தெரியாது, ஒண்ணுமே புரியாது. இளவரசன் செத்து போய் மார்ச்சில கிடக்கும் போது இளவரசர் அப்பாட்ட கேட்கிறாங்க, அடுத்த நடவடிக்கை என்னன்னு கேட்கிறாரு. அவர் ஏதோ கொந்தளிச்சு பேச போறாரு பார்த்தேன். அவர் சொல்றாரு, திவ்யா என் மருமகள் அல்ல மகள், அவளுக்கு திருமணம் செய்ய தயாரா இருக்கிறோன்றார். பையன் இறந்து போய் மார்ச்சில கிடக்கிற தருவாயிலும் ஒரு பொண்ணு நல்லா இருக்க வேண்டிய நினைக்கிற பண்பாடு சேரி பண்பாடு. அதுதான் சமூகத்துக்கு நாம் கொடுக்கக்கூடிய வேல்யூஸாக இருக்கும். வாய்ப்புக்கு நன்றி.